ஒரே மேடையில் ஒரே நேரத்தில் ஒரு இஸ்லாமிய மற்றும் இந்து தம்பதியினருடைய திருமணம் நடந்திருக்கு. சரி, இதுல என்னன்னு கேக்குறீங்களா? இது தமிழ்நாட்டுல நடந்திருந்தா சாதாரணமா கடந்து போயிடலாம். ஆனா இந்த நிகழ்வு நடந்திருப்பது பாஜக ஆளும் மாநிலமான மகாராஷ்டிரால இருக்கக்கூடிய புனேல ஒரு திறந்தவெளி மைதானத்துல நரேந்திரா சன்ஸ்கிருதி அப்படிங்கிற இந்த ஜோடியினுடைய திருமணம் நடக்க இருந்தது. ஆனா அங்க பெய்த திடீர் கனமழையால நடக்க இருந்த திருமணம் பாதியிலேயே நின்று போச்சு. இதனால அந்த தம்பதியினர் உட்பட ஒட்டுமொத்த குடும்பமும் சோகத்துல ஆழ்ந்துட்டாங்க. என்ன செய்யறதுன்னு தெரியாம நின்னப்போ அதே பகுதியில திருமணம் செஞ்சுக்க இருந்த ஒரு இஸ்லாமிய ஜோடி நாங்க இருக்கோம், கவலைப்படாதீங்க அப்படின்னு ஆறுதலா பேசியிருக்காங்க. ஒரு ஜோடியோட திருமண சடங்கு முடிஞ்சதும் அதே மேடையில அடுத்த ஜோடியோட திருமண சடங்கு, அப்புறம் இருவரும் ஒரே மேடையில நின்று ஒன்னாவே வரவேற்பு நிகழ்ச்சியை நடத்தி ரெண்டு வீட்டு குடும்பத்தாரும் ரெண்டு பேரையும் வாழ்த்தி ஒன்னாவே இரண்டு குடும்பங்களும் அமர்ந்து பந்தியில் உணவு சாப்பிட்டதுன்னு தொடர்ந்து அங்க நடந்த எல்லா விஷயங்களும் அங்கிருந்தவர்கள் மத்தியில நிகழ்ச்சியை ஏற்படுத்தியிருக்கு. ஆக மக்கள் மனசுல இருக்க இந்த ஒற்றுமையை வெளிப்படையா காட்ட ஒரு மழையே போதுமானதா இருக்கு. ஆனா இங்க இருக்க ஆட்சியாளர்கள் இதை மக்களையும் மறக்க வைக்க தேவையில்லாம மசூதியை இடிக்கிறேன், கோவிலை இடிக்கிறேன்னு புல்டோசர் எடுத்துட்டு கிளம்பிடுறாங்க. இதை பத்தி நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்னு மறக்காம கமெண்ட்ல சொல்லுங்க.